தமிழ் வணக்கம். எழில் கொஞ்சும் அருவி பாடம் 15. இதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அங்கவை சங்கவை இருவரும் அவங்களோட சித்தி சித்தப்பா வீட்டிற்கு போகிறாங்க. சித்தி சித்தப்பாவை ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சில பேர் சின்னம்மா, இல்லை சச்சா, சாச்சி, சின்னப்பா அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் உண்டு. சித்தி அந்த பசங்களை பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கவை சங்க 2 பேரும் நாங்கள் நல்லா இருக்கோம் சித்தி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. உடனே சித்தப்பா சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் கல்வி சுற்றுலா அப்படின்னு நான் ஃபீல்ட் ட்ரிப் போன வருஷம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் இல்லையா, அதே மாதிரி ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு வந்தீங்களாமே, அதுதான் கல்வி சுற்றுலா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உடனே அங்கவை சொல்கிறார், நாங்கள் தருமபுரியில் உள்ள மிகவும் வரலாறு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒகேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தோம், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம், கேளுங்க அப்படின்னு. உடனே சங்கவை சொல்கிறா, அது எங்கள் மலையிலேருந்து எழில் கொஞ்சம்னா எனது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த அருவி எனது பெண்ணாகரம் ஊராட்சிங்கிறது என்னது, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த அருவி இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 1500 அடி உயரம் அப்படின்னு எனது அவ்வளோ ஃபீட் ஹைட்டாக இருக்குது. அப்போ அப்படி எங்கே போனால் எப்படி இருக்கும், நல்லா குளிர் அடிக்கும் இல்லையா. அப்போ சித்தப்பா மலையில் உச்சியில் வெள்ளினானது சில்வர், அதை உருக்கி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேரிரைச்சலோட அந்த அருவி கீழே விழுந்துட்டு இருக்கும் இல்லையா, அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சித்தப்பா சொல்கிறார். உடனே அந்த பொண்ணும், ஆமாம் சித்தப்பா, அழகோ அழகு, வெரி வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சித்தப்பா அதுக்கு ஒகேனக்கல்னு எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அங்கவை சொல்கிறா, ஒகேனக்கல்ங்கிறது புகையும் கல்பாறை அப்படின்னு பொருள். புகையும் கல்பாறை, அதை எல்லோரும் உங்கள் புத்தகத்தில் கோடு போட்டுக்கோங்க. புகையும் கல்பாறைன்னா என்னது, கன்னடத்தில் ஒகே அப்படின்னா புகைன்னு அர்த்தம். புகைன்னா என்ன, ஸ்மோக். அருவியில் நீர் அந்த வர்ற அருவியில் உள்ள நீரை அந்த கல் பாறை இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ராக், அதில் விழுந்து தெறிக்குது. அப்போ தெறிக்கும் போது என்னது, அவ்வளோ வேகமாக ஃபோர்ஸாக வரும்போது அப்படி வெள்ளை புகை மாதிரி வருது, அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது கர்நாடகாவில் உள்ள காவேரியில் குடகுமலையிலேருந்து காவேரி கர்நாடகாவில் குடகுமலையில் தான் தோன்றுச்சு. அதிலேருந்து தோன்றி அங்கேருந்து அது மாதிரி ஓடி தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ளே என்னது என்ட்ரன்ஸ் நுழையுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சங்கவை என்ன சொல்கிறா, உல்லாச பயணிகள்னால் யார், நம்ம டூரிஸ்ட், அவங்க எல்லோரும் ரொம்ப சத்தத்தோடு அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி விழுகிறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. உடனே சித்தி இந்த இந்த இடத்துக்கு எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டான். உடனே சங்கவை இதை நாங்கள் பார்க்குறதுக்கு பரிசல்னால் ஒரு சின்ன வட்டமாக ஒரு இது தோணி மாதிரி இருக்கும். அதை அது என்னது, நம்ம போட்டுன்னு சொல்ல மாட்டோம், அது வட்டமாக தோணியாக இந்த புத்தகத்தில் இந்த படத்தில் இருக்குது பாருங்கள், அதில் தான் போனோம். என்ன அழகாக இருந்தது, 100 அடின்னா 100 ஃபீட் உயரத்துலேருந்து அதை அருவியிலேருந்து குளித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சித்தப்பா கேட்டாங்க, இப்போ இந்த பரிசலில் போனீங்களே, போகிற வழியில் என்னெல்லாம் பார்த்தீங்க. அங்கவே சொல்கிறா, மலை நடுவில் ஒரு பெரிய மலையில் இருந்து தண்ணியாக ஓடுது, அதில் பாதை அமைச்சு போடுறப்ப பார்த்தா, அதாவது வெண்ணெய் பட்டர் இருக்கு இல்லையா, அதை உருக்குனா எப்படி வெள்ளை வெள்ளையேன்னு ஓடும், அந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பரிசலில் பயணம் செய்தது எங்களுக்கு அதை விட மிகவும் சந்தோஷமாகவும் களிப்பாகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு. உடனே சங்கவை என்ன சொல்கிறா, இந்த 2 மலைக்கு இடையில் தொங்கு பாலம் தொங்கு பாலம் என்னது, ஹேங்கிங் பிரிட்ஜ், தொங்குற பாலம் இருந்துச்சு, அதில் கூட நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கவே என்ன சொல்கிறா, நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு திருப்பியும் மீண்டும் அங்கேயே நல்லா குளிச்சுட்டு திருப்பி பரிசல்லையே திருப்பி இந்த கரைக்கு வந்துட்டோம். அப்புறம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே அழகான பூங்கா இருந்துச்சு, அந்த மான் பூங்கா, அங்கே போனோம். அங்கே நிறைய மானாக இருந்துச்சு. மான்னா என்னது, டீர். முதலை பண்ணைன்னா என்னது, க்ராக்கடைல் ஃபார்ம் ஹவுஸ் கூட இருந்துச்சு. அப்போ அந்த க்ராக்கடைல் இதுக்கும் போய் பார்த்தோம். உடனே சகோதரி சொல்கிறா, சித்தி அது மட்டுமா, அங்கே மிக பழமையான ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயில் பேர் என்ன,
தேசநாதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருந்துச்சு. இது யார்? அந்த காலத்தில் அதியமான் காலத்தை, அந்த அதியமான யார்? அவ்வளவு பழமையான ராஜா. யார்? சேரன், சோழன், பாண்டியன்லாம் விட முன்னே அதியமான் தான் அவை பாட்டிக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். அந்த அதியமான் காலத்தில் உள்ளதான் இந்த கோயில் அப்படின்னு அங்கே கல்வெட்டுலாம் என்னது, அந்த ராக்கில் பாறையில் எழுதியிருக்குல்ல ஸ்கல்ப்சர், அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சித்தப்பா, பாராட்டுக்கள் குழந்தைகளே, அருவியோட அழுகை கண்டுகளித்தது மட்டும் இல்லாமல் அதை பற்றி பொது அறிவு அப்படின்னா இந்த ஜென்ரல் நாலேஜை நிறைய கற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு பாராட்டினார். சித்தியும், நன்றி குழந்தைகளே, நாங்களும் ஒரு நாள் ஒகேனக்கல் போய் பார்த்த சந்தோஷத்தை நீங்கள் சொல்கிறது அப்படி இருந்துச்சு. நாமளும் ஒரு நாள் என்னது குடும்பத்துடன் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம், அது இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் கீழே என்ன இருக்குது, வாங்க பேசலாம். அது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில், உங்கள் மாவட்டத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கா, அதில் உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் வகுப்பில் கேட்கும்போது சொல்லுங்கள். இப்போ படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்னா சரியான விடை எப்போ இருக்கிற மாதிரி இதில் நிறைய இது இருக்குது. அதுக்குரிய சரியான விடை என்னன்னு கண்டுபிடிங்க. வினாக்களுக்கு விடை எழுங்க. சரியான தொடரை அது சரி தவறுங்கிறத இது பண்ணுங்கள். அகர முதலின்னு அது டிக்ஷனரியை பார்த்து இதற்குரிய மீனிங் எல்லாம் எழுதணும். எது பக்கம் 92, அர்த்தம்லாம் எழுதணும் 93. அப்புறம் பின்னாடி 94வது பக்கத்து என்னது, இது 2 வார்த்தை கொடுத்துருக்கு, அதுக்கு எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. அடுத்து கீழே உள்ள இதில் என்னது, நிறைய படங்கள் இருக்குது, அதற்குரிய சரியான வார்த்தைகளை இணைத்து அதோடைய பெயரை எழுதுங்கள். இத்துடன் இந்த பாடம் முடிவற்றது. அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் போல் உங்கள் தமிழாசிரியை. நன்றி, வணக்கம் மாணவ மாணவிகளே.